ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, எதற்காக கவலை உனக்கு? எதற்காக தேவையில்லாத குழப்பம் உனக்கு? எந்த நாளும் குழப்பங்கள். ஏதாவது ஒரு நாள் குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறாயா? குழப்பத்துடனேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். குழப்பங்கள் என்பது வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்று. கெட்ட விஷயங்கள் எப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடாதோ அதுபோல குழப்பங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்தாலும் அதில் குழப்பத்தை சேர்க்கக்கூடாது. பிரச்சனை வந்தால் அது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து குழப்பும் பொழுது அது இன்னும் அதிகமான பிரச்சனையை போய்தான் விடும். தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசித்து ரசித்து செய்து வைத்திருக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அனைத்துமே நல்ல முறையில் உனக்கு கிடைக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீதான் எல்லாவற்றையும் செய்வது போல் நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய். கவலைகள் எதற்கு என்பது எனக்கு தெரியவில்லை. கவலைகளை முழுவதுமாக உன் வாழ்க்கையில் தூக்கி சுமக்கிறேன் நான். நீ எதற்காக தனியாக கவலைப்படுகிறாய்? குழப்பங்கள் வேண்டாம். நீ என்னிடம் வரும்பொழுது என்ன சொன்னாய்? உன்னிடம் நான் அனைத்தையுமே ஒப்படைக்கிறேன். என் மனதில் குழப்பங்கள் இல்லை இப்பொழுது. நான் அனைத்துமே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ மட்டும் என்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்துக்கொள். நான் கேட்டது அனைத்தையும் எனக்கு தா என்று சொன்னாய். அது என்ன மறந்து விட்டாயா? நீ ஒரு பக்கம் யோசித்து கொண்டு இருக்கிறாய். யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அனைத்துமே உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீ யோசிக்கும் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் உன் வாழ்க்கையில் எந்தெந்த நேரம் கிடைக்குமோ அது நிச்சயமாகவே காலங்கள் கடத்தாமல் உன்னிடமே வந்து சேரும். நீ எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் சிறப்பாகவும் வாழ்க்கையில் வாழ்ந்து வா. உனக்கான அனைத்தும் உன்னிடம் நான் வந்து சேர்க்கிறேன். எப்பொழுதும் தான் இந்த சாயான நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். பிறகு எதற்காக பயங்கள்? கடவுள் கூட இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கடவுள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறான். அப்பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன் வாழ்க்கையில் தவறாக நடந்தாலே அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி அதற்கான தீர்வையுமே தருபவன் தான் கடவுள். அந்த மலை போல் இருக்கும் கடவுள், இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவனையும் காக்கும் கடவுள் உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய மனதிலும் இருக்கிறான். நீ எதையுமே நினைத்து இனி கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இரு. இனி என்னாலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.